நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுன் எதுக்கு இந்த டைம்ல என் வீட்டுக்கு வந்துட்டு போறான்? கண்டிப்பா உங்களை பார்க்க இல்ல, வந்தனாவை பார்க்க தான் வந்திருப்பான். பாருங்களேன், நீங்க எவ்வளவு நேரமா வந்தனாவை கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. அட்லீஸ்ட் என்னன்னு கேட்டு இருந்திருக்கலாம். இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் தனியா இங்க தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அசோக் சார், எங்க போறீங்க? என் மச்சான் சாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஜெகஜால கில்லாடி. பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா வந்தனாட்ட போய் அர்ஜுன் நீங்க எதுக்கு வந்தான்னு கேளுங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா ஒரு பதில் இருக்கதானே செய்யும். எதுவா இருந்தாலும் சரி, அர்ஜுனுக்கு இவ்வளவு டைம் ஒதுக்கி பேசிட்டு இருந்தியே, உங்க போனை கூட எடுக்காம அப்படி என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு கேளுங்க. வந்தனா வந்தனா சார், வந்தனா சார், நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. வந்தனா எங்க? சார், மேடத்துக்கு எதுவும் ஆகல சார், நீங்க பயப்படாதீங்க சார். வந்தனா எங்க? அவங்க மேலதான் சார் இருக்காங்க. இப்பதான் அர்ஜுன் சார் வந்து டிராப் பண்ணிட்டு போனாரு. என்னாச்சு? ஒரே குழப்பமா இருக்க. காலையில இருந்து இந்த அர்ஜுன் கூட இவ எங்க போயிட்டு வந்திருப்பா? ஏதோ தப்பா இருக்கே. இவ எதுக்கு திரும்ப திரும்ப வந்து அர்ஜுனை பாக்கறா? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன வேணுமா அவளுக்கு? கட்டுக்கட்ட சிரிக்கி ஓடுகாளி கடைசி வரைக்கும் என் பிள்ளைய நிம்மதியா இருக்க விட போறதில்ல. அதான் கோர்ட்டு விவாகரத்து கொடுத்துருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு கால சுத்தின பாம்பு மாதிரி திரும்ப திரும்ப அவனையே சுத்திக்கிட்டு இருக்கான்? அர்ஜுன், அர்ஜுன், உனக்கு ஒன்னும் ஆகலையே? பார்த்துட்டு இருக்கீங்களா, எனக்கு ஒன்றும் ஆகல. அர்ஜுன், நீ எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு போன? வந்தனா எதுக்கு அங்க வந்தா? சொல்லுப்பா, கேக்குறேன்ல. எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அர்ஜுன் கூட ஹோட்டல் ரூம்ல அப்படி என்ன உனக்கு தனியா டிஸ்கஷன்? இப்படி கேட்கறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அர்ஜுனும் நானும் லாயரை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அர்ஜுன் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அவர் ஒரு சீனியர் லாயர். அப்படியா? அர்ஜுன் உனக்கு இப்போ அவர் மரியாதை. அவர் உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண வந்தாரு. இதுக்கு முன்னாடிலாம் என்ன தூங்கிட்டு இருந்தாரா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நமக்கு ஹெல்ப் தேவை, அது அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனையை அர்ஜுன் ரொம்ப தெளிவா ஹேண்டில் பண்ணுவாரு. பாவம் அர்ஜுன், அவரோட எல்லா வேலையும் விட்டுட்டு எனக்காக வந்திருக்காரு. அப்படியா? இப்ப அவர் உனக்கு
பாவமாயிட்டார்ல. ம், சும்மா எல்லாத்துக்கும் தப்பு கண்டுபிடிக்காத அசோக். அவர் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? உன்னால அந்த வண்டியை கூட ஒழுங்கா மறைச்சு வைக்க முடியலல்ல. அட்லீஸ்ட் அர்ஜுன் ஏன் மேலயும் ஆதி மேலயும் அக்கறையா இருக்காரு. ஆனா உனக்கு சும்மா பேசிக்கிட்டேன். பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டே இருக்க. இதான் நீ என்ன ட்ரீட் பண்ற லட்சணமா? அவ்வளவுதான் நீ என் மேல வச்சிருக்கிற அக்கறை இல்ல? இது பார், இந்த டிராமால உன்கிட்டயே வச்சுக்கோ. இங்க பாரு அசோக், என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கோ என் மேல உரிமை கொண்டாடுறதுக்கோ உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நானும் உன் வைஃப் இல்லையே. நான் அர்ஜுனை விட்டுட்டு உனக்காக உன் கூட வந்தேன். உனக்காக நான் எப்படி வந்தேனோ இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்ன அப்படியே தான் வச்சிருக்க. என்ன பத்தியும் ஆதிய பத்தியும் நீ யோசிக்கிறதே இல்ல. ஆனா இப்பவும் அர்ஜுன் ஏன் மேலயும் ஆதி மேலயும் அக்கறையா இருக்காரு. ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? அன்பு, ஆதரவு, பாதுகாப்பு. ஆனா நீ, உனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி மோசமா பிஹேவ் பண்ண நான் இப்படியே இருக்க மாட்டேன். பிரியா, மாத்திரை போட்டுக்கோங்க. போட்டுட்டேன். சரி. எதுவும் கேட்க மாட்டியா? என்ன கேட்கணும்? நிஜமாவே எதுவும் கேட்க மாட்டியா? கேட்டா மட்டும் மறைக்காம சொல்றதுக்கு பதில் இருக்கான்னு? நீ நினைக்கிற மாதிரி அங்க ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்னும் இல்லைங்கிறப்போ இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு அர்ஜுன்? விடுங்க. அவங்க உங்களோட எக்ஸ் வைஃப். நேத்து வரைக்கும் உங்களுக்கு அவங்க மேல அப்படி ஒரு கோவம் இருந்துச்சு. இன்னைக்கு அது மாறி இருக்கும். அவங்கள பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும், இப்படி எல்லாம் உங்களுக்கு தோணி இருக்கும். அதுக்கு எதுக்கு திருட்டுத்தனமா சந்திக்கணும்? யாருக்கும் தெரியாம ஹோட்டல் எதுக்கு ரூம் போட்டு மீட் பண்ணணும்? நான் ஒத்துக்கிறேன். நிஜமா சொல்றேன், எனக்கு புரியல. நான் அவ்வளவு இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது. நீங்க சொல்லி எனக்கு புரிய வைங்களேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அர்ஜுன்? கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் உண்மை நினைக்கிறியா பிரியா? எக்ஸாக்ட்லி அதேதான் நானும் சொல்றேன். இல்லதான், இத்தனை நாள் நான் உங்களை நம்பினது உண்மையில நான் ஆயிடுச்சு இல்ல? And you know what? இப்படி எல்லாம் பேசுறது எனக்கே அசிங்கமா கேவலமா தான் இருக்கு. போதும். நான் ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? கரெக்ட். நம்ம மேரேஜ் கான்ட்ராக்ட்ல நீங்க எப்பவுமே எனக்கு உண்மையானவரா இருப்பீங்கன்னு எந்த சப்க்ளாஸும் இல்லல. கரெக்ட். You're perfect. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பிரியா. நீ கோவப்படுறதுல
என்ன திட்டுறதுலயே நியாயம் இருக்கு பிரியா. ஆனா இதை நான் வேணும்னு பண்ணல. நான் ஒரு கட்டாயத்துல மாட்டிக்கிட்டேன். நீ என்ன கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கேன். நீ நம்பினாலும் நம்பலனாலும் இல்ல, நீ என்ன நம்பிதான் ஆகணும் பிரியா. ப்ளீஸ் பிலீவ் மீ. இந்த விஷயத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். நானும் வந்தனாவும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆதியோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலனா அவனோட லைஃப், கரியர் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். நான் ஆதி மேல எவ்வளோ வேற வழி இல்லாம வந்தனாவும் நானும் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப எனக்கு வந்திருக்கு. இத பண்றதுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல பிரியா. ஆனா இதை நினைச்சு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியோ அதை விட 10 மடங்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பிரியா. ப்ளீஸ் பிலீவ் மீ. நான் ஒரு கட்டாயத்துல மாட்டிட்டு இருக்கேன் பிரியா. அதை மட்டும் தான் உன்கிட்ட சொல்ல முடியும். என் இடத்துல வேற யாரா இருந்தாலும் இந்நேரம் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருப்பான். ஆனா என்னால அப்படி பண்ண முடியல பிரியா. இந்த விஷயத்த உன்கிட்ட முழுசா எப்ப சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் என் மேல உனக்கு வெறுப்பும் மன கஷ்டமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்காக நான் உனக்கு வாழ்க்கை பூரா சாரி சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். யா, எனக்கு புரியுது. I can understand. நீங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு இல்ல? என் மேல எப்ப நம்பிக்கைங்கிறது வரலையோ அப்பதானே அது ரகசியம். அது என்கிட்ட இருந்து மறைக்கணும். அப்படிதானே வருது? பிரியா, நீயும் ஒரு அம்மா தானே, உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை பூஜா இந்த இடத்துல இருந்திருந்தா நீயும் இதைத்தான் பண்ணிருப்ப. நான் எது பண்ணாலும் என் பசங்களுக்கு தான் பண்ணுவேன் பிரியா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல உன் இஷ்டம். அர்ஜுன், நீங்க உங்க பசங்களுக்கு நல்ல அப்பாவா இருக்கிறதுக்கு நான் என்னைக்குமே தடையா இருந்ததில்லை. ஓகே ஓகே, நீங்க ஒரு முக்கியமான காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உங்களை நம்பணும். அப்படித்தானே? நம்பிக்கைங்கிறது ஒருத்தங்க கிட்ட கேட்டு வாங்குறது இல்ல, தானா வரணும். நீங்க என் மேல வைக்காத அதே நம்பிக்கை. நம்பிக்கை இல்ல பிரியா. எடுத்துட்டு போங்க. கவிமோளே, எதுக்கு எல்லாரையும் இங்க ஒண்ணா வர சொன்ன? என்ன விசேஷம் சொல்லு. பால் பாயாசம். கவிமோளே, எவ்வளவு நேரம் தான் இப்படி சஸ்பென்ஸ மெயின்டைன் பண்ணுவே? என்ன விசேஷம் சொல்லு மோளே. சொல்லு. இதுக்கு மேலேயும் சஸ்பென்ஸ கண்டினியூ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு கவிதாவே சொல்ல போறான். நீங்க சொல்லுங்க. சொல்லு. நீங்க சொல்லுங்க. சொல்லு கவி. நீங்க சொல்லுங்க. நீயே சொல்லு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன்.
என்ன இது ஒரே பில்டப்பா இருக்கு? ஸ்வீட்டு பாயாசம் என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க பாலேட்டா. அது யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். கவிமோளே சொல்லு. என்ன மாமா வெக்கமா? என்ன சொல்லுங்க. அது 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 வந்து பிரியா. இந்த ஸ்டூபிட் லூஸ் ஸ்ரவன் என்ன இடியட்னு சொல்றான். இடியட். நீடாடா லூசர். போடி. நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல சித்தி, இந்த இடியட்ட நீங்க பனிஷ் பண்ணிடுங்க. ஸ்ரவன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்ப என்ன சண்டை உங்க ரெண்டு பேருக்கும் புதுசா? பாருங்க பிரியம்மா, இவன் அவன் தங்கச்சியோட என்ன விளையாட விட மாட்டானா. அவனுக்கு ஏது தங்கச்சி? அவன் தான் சொல்றானா நீயும் அப்படியே கேப்பியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருங்க பிரியம்மா, இவன் அவன் தங்கச்சியோட என்ன விளையாட விட மாட்டானா. அவனுக்கு ஏது தங்கச்சி? அவன் தான் சொல்றானா நீயும் அப்படியே கேப்பியா? லூசு பையன், முதல்ல அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இங்க பாரு ஸ்ரவன், பூஜா தான் உன்னோட தங்கச்சி. நீ அவ கூட சண்டை போடாம விளையாடணும். ஆமா ஆமா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம உள்ள போய் விளையாடுங்க. போங்க போங்க போங்க. இல்லம்மா, நான் இவ கூட விளையாட மாட்டேன். என் தங்கச்சி இவ கூட விளையாட விட மாட்டேன். இவ என் டெடி பேரை கொடுக்க சொல்லி கேக்குறா. நான் எதுக்கு அதை இவ கிட்ட கொடுக்கணும்? நான் தான் டெடி பேர் கூட விளையாடுவேன். நான் அவளுக்கு கொடுக்கவே மாட்டேன். நான் இவ கிட்ட டெடி பேரை கொடுத்துட்டா என் தங்கச்சி அழுவால. அவ குட்டி பாப்பா தானே, அவ பாவல்ல. அவ என்னோட தங்கச்சி. அவ என்னோட தங்கச்சியும் தான். போடி. ஓஹோ, அதானோ சங்கதி. என்ன கவி? அதானோ இப்படி suspense. ஓ, சந்தோஷம் எனக்கு. ஏய் கவிமோளே, நீ பட்டி பண்ண ஆளான கேட்டோ. பாலா, இந்த சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு சஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிளே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாம்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? சரி சரி, பாயாசம் எடுங்க. என்ன 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 ஊட்டி கொடு, நீ ஊட்டி கொடு. என்ன குருவாயிருப்பா, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் கொடுமா. இந்த இந்த சாப்பிடணும் மாப்பிளே. இல்ல இல்ல, நீங்க தான் சாப்பிடணும். நீங்க எடுத்துங்க. அம்மா கவிமோளே, மாமா எல்லாமே போதும். கை. ரொம்ப சந்தோஷம்க்கா. ஏய் ஸ்ரவன், எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பாத்தியா? அம்மா பண்ணது கரெக்ட் ஆயிடுச்சுல. நீ உன் தங்கச்சி கூட என்ன விளையாட விடலனா அப்புறம் ஏன் தங்கச்சியை நான் கூட்டிட்டு வந்துருவேன். என்னோட சொந்த தங்கச்சி. என்ன பிரியம்மா?